இன்னைக்கு காலையிலேருந்தே ரொம்ப சேடா தான் இருந்தோம். ஏன்னா, இந்த ஃபோட்டோல இருக்க 3 பேர்ல ஆல்ரெடி 2 பேர் ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணி கப்பு ஜெயிக்க முடியாம போச்சு. பட் கடைசியா இருக்கவரு நம்ம மெஸ்ஸி தான். ஸோ அவங்களாவது ஜெயிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நம்பி ஏன்னா நான் ஃபுட்பால் முழுசா பார்க்க மாட்டேன். எனக்கு சொல்லிக் குடுத்ததே சீனியர்ஸ் தான். ஸோ அந்த சீனியர்ஸோட இன்னைக்கு எங்க போறேன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பப்ஸ் அண்ட் கேக் சாப்பிடலான்னு சொல்லி மொத ஸ்டாப்லயே இறங்கி நாங்க அப்படியே நடந்து இந்த லாலா பேக்கரி வந்தோம். இது நம்ம சந்தப்பட்டிக்கு பக்கத்துல சௌராஷ்டிரா ஸ்கூலுக்கு அந்த நடுவுல இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கேக் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். பார்த்துருக்கீங்கல்ல செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ, அதனால ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ, அப்படியே இந்த சீன்ல வர மாரி ரீகிரியேட் பண்றாங்கன்னு நெனச்சீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. ஒருத்தவர் இன்னொருத்தவர போட்டு 2 பேரும் போட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ, எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு இந்த சீனியர்ஸ் கூட இருந்தது. எனிஹவ் நல்லா போயிட்டு இருந்தாலும், இன்னைக்கு நடக்க போற ஃபுட்பால்ல என்ன நடக்க போகுதுன்னு தெர்ல. ஏன்னா நான் பார்க்க மாட்டேன். ஸோ, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மெஸ்ஸி ஜெயிப்பாங்களா? இல்ல அவங்களுக்கு இதோட முடிஞ்சான்னு சொல்லி. ஸோ, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஆளா அப்படியே 4 பேர் 3 அப்படியே 2, 1 அப்படியே எல்லாரும் கெளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ யார் ஜெயிப்பான்னு கமெண்ட் போட்ல சொல்லுங்க. நாளைக்கு என்னோட சந்திப்போம். பை கைஸ்.